கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ தேவனுக்கே மகிமை என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னும் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்தரிப்பேன் நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை யாவும் எண்ணி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பாடலை உணர்ந்து ஒரு பாடலை பாடும். அனைவருக்கும் தெரிந்த பாடல், உற்சாகமாய் பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். செய்த நன்மையாவும் எண்ணி
எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செஞ்சிருக்கார்? முழு மனசோட சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேர் வாழ்க்கையில் கர்த்தர் தீமை செஞ்சிருக்கார்? அவர் தீமை செய்கிற தேவன் இல்லை. ஹல்லேலூயா. உன்னை கை தூக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் நன்மை மாத்திரமே செய்கிற தேவன், நமக்கான நன்மையை மட்டுமே யோசிக்கிற தேவன். ஹல்லேலூயா. யோனா அந்த கப்பல் மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது புலம்பி தவிச்சான். என்ன தவிக்கிறான்னா, ஆண்டவரே அப்படியே கன்ஃபஸ் பண்ணுறான். ஏன்னா சுற்றிலும் தண்ணி, மீன் வயிற்றுக்குள்ளே பாசி சுற்றி இருந்துச்சு. அப்போ அவனுக்கு அப்போ தான் உணர்றான், ஆண்டவரே நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் உம்மை துதிப்பேன், உம்மை நன்றி வழி செலுத்துவேன், ரட்சிப்பு உம்முடையது அப்படின்னு சொல்லி கன்ஃபஸ் பண்ணும்போது ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை யார் கட்டளையிட்டார்? மீனுக்கு கட்டளையிட்டார். மீனுக்கு கட்டளையிட்டு மீனை என்ன பண்ணார்? யோனாவை கக்கிறதுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இன்னும் எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயத்தில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அதற்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய கீழ்ப்படியாமை, கர்த்தர்கிட்ட நம்ம இல்லாதனால அவர் சாத்தான் பிடியில் நம்ம சிக்கி தவிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ அதுலேருந்து வெளியே வரணும்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணால் போதும். என்ன பண்ணணும்? ஆண்டவரை துதிக்கணும். அவருடைய துதி நம்மளுடைய வாயில் இருந்துச்சுன்னா எதுவுமே நம்ம பக்கத்தில் வரவே வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தரே உம்முடைய நாமத்தை துதிப்பதே என்னுடைய வேலை என்றது. அதான் காலையில் எந்திரிச்சோடனே நம்ம அதை எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணலாம். ஸோ துதிப்பதே நம்முடைய பலன், அவரை துதிப்பதே நம்முடைய அவருக்கு நாம் கொடுக்குற ஒரு மரியாதை, அவர் நம்மேல் வைத்த அன்புக்கு நாம் காட்டுகின்ற ஒரு கிராட்டிடியூட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு பாடலை பாடும். நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை உணர்த்து விதமாக, நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உன் வசனம் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.
ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம். ஜீவனுள்ள வார்த்தை தருகிற தேவன் கர்த்தர் நம்மோடு நம்மை பலப்படுத்துகிறார். வெளிச்சத்தை தருகிற தேவன். அல்லேலூயா. பாதை தெரியாமல் அலைகின்ற நம்மை சரியான பாதைகளை வழிநடத்துகிற தேவன். இருளாயிருக்கிற நமக்கு வெளிச்சமான தீபத்தை தருகிற தேவன். கர்த்தர் ஆமென். ஸ்தோத்திரம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்புகிறேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காலையிலே கர்த்தருடைய வசனத்தை நம்பி வந்திருக்கிற நாம் யாரையும் நம்பி கிடையாது. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வேதம், உம்முடைய வேதமே எங்களுக்கு வெளிச்சம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வசனம் எங்கள் காயலில் தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல சுவாமி. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை பலப்படுத்தட்டும் சுவாமி. ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கிற காலங்களிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை தவிர எங்களுக்கு ஆறுதல் ஏது சுவாமி. எங்களை காக்கிற தேவன், எங்களை காண்கின்ற தேவன், எங்கள் பலவீனத்தில் எங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். அப்படியே நீங்கள் ஆண்டவரை துதிங்க. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த மாதத்தின் ஆண்டவரே கடைசி ஆண்டவரே மாதத்திற்கு முன்பாக நீங்கள் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த 4வது வாரத்திலே நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நாளிலே இந்த வருடத்தை ஆரம்பித்தவர்கள் இல்லை ஆண்டவரே, இந்த மாதத்தை ஆரம்பித்தவர்கள் இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு ஆண்டவர் நம்மேல் இருந்தபடியினாலே நம்மை பாதுகாத்து அவரை நம்மை துதிக்க இங்கே நம்மை கூட்டு சேர்த்து இருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் செய்த நன்மைகள் ஆண்டவரே உம்முடைய கிருபைகள் ஆண்டவர் எண்ணி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலவீனத்திலே ஆண்டவர் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கினதற்காக ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தர் தாமே நீர் எங்களோடு எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. யெகோவா ஈரே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் கூடவே இருக்கிறீரே ஆண்டவரே. எங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஆண்டவரை தூதிங்க ஆண்டவரே. தூதிங்க ஆண்டவரை தூதிங்க. இது உங்களுக்கான நேரம். யாரையும் நீங்கள் பார்க்க வேணாம். நீங்கள் உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள நேரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கான காரியங்களை யார் செய்வார் என்பதை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற வேளையிலே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யாவையும். ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கான காரியங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த காரியமாக இருந்தாலும் சரி எனக்காக செய்கிறதற்கு ஒருவர் உண்டு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். ஹல்லேலூயா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் அவருடைய பிள்ளை என்கிற ஒரே காரணத்திற்காக அவருடைய இரத்தத்தை எனக்காக சிந்தினதினாலே அவர் என்னுடைய எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். ஆமென். சொந்த குமாரனை ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்காக அனுப்பி அவர் நம்மை வைத்த அன்பை விளங்க பண்ணிற இதை விட ஒரு பெரிய அன்பு எதுவுமே கிடையாது. அது ஒன்றுக்காகவே நம்ம டெய்லி ஆண்டவரை துதிக்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் துதிக்கிறோம். என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் முடிக்கும் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க
கூடாதது எதுவும் இல்லை. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த காலை வேளையில் நீங்கள் எதுவும் எங்களால் முடியாதுன்னு நினச்சி வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு காரியம் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் அதை ஜெயமாக இந்த வாரத்திலே உங்களுக்கு இந்த வருடத்திற்குள்ளாக முடிய செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஆமாண்டவரே, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. கர்த்தரால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இது ஏன் நடக்கிறது, ஏன் இப்படியெல்லாம் எனக்கு மட்டும் நடக்கிறது நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நன்மைக்காக, அதெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் அதை மாற்றுவார். கர்த்தர் அவர் உருக்கமும் இரக்கமும் உள்ள தேவன். உங்கள் மீது நீடிய சாந்தம், நீங்கள் செய்கிற மீறுதல்கள், நாம் செய்த மீறுதல்களுக்காக அவர் நீடிய சாந்தம் உள்ளவராயிருக்கிறார். நமக்காக அவர் செய்வார் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அனுமதித்த காரியங்கள் நன்மைக்காக ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் நடத்துகிற காரியங்கள் எனக்கு நன்மைக்காக என்று ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கை செய்வோம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. விசுவாசத்தோடு சொல்றீங்களா? உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் இயேசு இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை.
அனைத்தையும் பெற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆண்டவரை பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய அன்பிலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உங்கள் அன்பிலே நாங்கள் ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பதே எங்களுக்கு பலன் ஆண்டவரே. உமது துதிப்பதே எங்களுக்கு பலன் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துவதே எங்களுடைய பலன் என்று நாங்கள் ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய வாசனத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் ஆண்டவரை நீர் மகிமைப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் நன்றி பலிகளை ஆண்டவரே எங்கள் உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவரை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீரே ஆண்டவரை எங்கள் உள்ளந்திரியங்களை அறிந்து ஆண்டவரே எங்களுக்கான ஆண்டவர் வார்த்தைகள் அனுப்பி எங்களை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரை மகிமைப்படும் ஆண்டவரே. நீரே ஆண்டவரை மகிமைக்கும் பரிசுத்தத்துக்கும் உள்ள தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீறுதல்களினாலும் பாவத்தினாலும் கட்டப்பட்ட எங்களை ஆண்டவரே நீர் உம்முடைய அன்பினாலும் உம்முடைய இரத்தத்தினாலும் மீட்டு ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தினதற்காக ஆண்டவரே நீர் எங்களை மீட்டு கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.